ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல ஃபோர்காஸ்டிங், பட்ஜெட்டிங் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல்ல உள்ள இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸ் பார்ப்போம். இது குரூப் 2 மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்க்கும் யூஸ் ஆகும். தென் குரூப் 1 காஸ்ட் அக்கவுண்டிங்க்கும் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் 1. இல்லுஸ்ட்ரேஷன் 1ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்ல அவங்க 80% கெப்பாசிட்டி கொடுத்துட்டு நம்மள 70% கெப்பாசிட்டி, 80% கெப்பாசிட்டி அண்ட் 90% கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ்ல எப்பயுமே வந்து பெர் யூனிட் வந்து சேமா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ்ல அமௌண்ட் சேமா இருக்கும். இந்த 2 கான்செப்ட் மட்டும் எப்பயுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ்ல பெர் யூனிட் சேஞ்ச் ஆகாது. ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ்ல அமௌண்ட் சேஞ்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ்ல இன்டைரக்ட் லேபர் 80% கெப்பாசிட்டிக்கு தான் 12,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். அப்போ 12,000 டிவைடட் 80 போட்டிங்கன்னா 150. அப்போ பெர் யூனிட் சேஞ்ச் ஆகாடா. அப்போ 150 இன்ட்டு 70 போட்டிங்கன்னா 10,500 வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். தென் 150 இன்ட்டு 90 போட்டிங்கன்னா 13,500 வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். தென் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டோர்ஸ் இன்க்ளூடிங் ஸ்பேர்ஸ் அதுக்கு 4,000 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஃபார் 80% கெப்பாசிட்டி. அப்போ நம்ம பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். அப்போ 4,000 டிவைடட் 80 போட்டிங்கன்னா 50 ருபீஸ் ஃபிஃப்டி பெர் யூனிட் வந்து 50 வந்திருக்கு. அப்போ 50 இன்ட்டு 70 போட்டிங்கன்னா 3,500, 50 இன்ட்டு 90 போட்டிங்கன்னா 4,500. தென் டோட்டல் பண்ணி வேரியபிள் ஓவர்ஹெட்ஸோட டோட்டல் நம்ம என்டர் பண்ணியாச்சு. தென் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க செமி வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். செமி வேரியபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பவர் 20,000 அதில் 30% ஃபிக்ஸ்டு, 70% வேரியபிள்னு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ஒர்க்கிங்ஸ் பார்க்கணும்னா இப்போ பவருக்கு ஒர்க்கிங்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 20,000 கொடுத்துருக்காங்களா அதில் 30% வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு. அப்போ 20,000ல 30% எடுத்திங்கன்னா 6,000 வரும். பட் 70% வேரியபிள். 20,000ல 70% போட்டிங்கன்னா 14,000. இப்போ நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு எப்பயுமே அமௌண்ட் சேஞ்ச் ஆகாதா. ஸோ பவர் 70%க்கும் 6,000 தான், 80%க்கும் 6,000 தான், 90%க்கும் 6,000 தான். இப்போ வேரியபிளுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 80% கெப்பாசிட்டிக்கு. அப்போ நம்ம பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். இப்போ 14,000 இங்கே என்டர் பண்ணிட்டு பெர் யூனிட் எவ்வளோவா இருக்கும். இப்போ 14,000 டிவைடட் 80 போட்டிங்கன்னா உங்களுக்கு 175 கிடைக்கும். இப்போ 175 இன்ட்டு 70 போட்டிங்கன்னா 175 இன்ட் மல்டிப்ளை வித் 70 போட்டோம்னா 12,250 வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். தென் 175 இன்ட்டு 90 போட்டோம்னா 15,750. தென் நம்ம ஆட் பண்ணி மேலே எழுதியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக பவருக்கு 70%க்கு எவ்வளோ, 80%க்கு எவ்வளோ, 90%க்கு எவ்வளோ. தென் ரிப்பேர்ஸ் பார்க்கலாம். ரிப்பேர்ஸ்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2,000 ஃபார் 80% கெப்பாசிட்டி. அதில் 60% ஃபிக்ஸ்டா. இப்போ 2,000 இன்ட்டு 60% போட்டிங்கன்னா 1,200. இப்போ அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டில் சேஞ்ச் ஆகாது. அப்போ 70%க்கும் 1,200 தான், 80%க்கும் 1,200 தான், 90%க்கும் 1,200 தான். தென் வேரியபிள் பர்சன்டேஜ் 40%. இப்போ 2,000ல 40% எடுத்திங்கன்னா 800. வேரியபிளில் எப்பயுமே பெர் யூனிட் சேஞ்ச் ஆகாது. அப்போ 800 டிவைடட் 80 போட்டிங்கன்னா 10 வந்து உங்களுக்கு பெர் யூனிட். அப்போ 10 இன்ட்டு 70 போட்டிங்கன்னா 700, 10 இன்ட்டு 90 போட்டிங்கன்னா 900. இப்போ ஆட் பண்ணோன்னா 1,900, 2,000, 2,100. இப்போ இதை தான் வந்து புக்கில் வந்து உங்களுக்கு இங்கே என்டர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பவருக்கு நம்ம தனித்தனியாக ஒர்க்கிங்ஸ் போட்டு ஃபிக்ஸ்டு வேரியபிள் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணது தான் இங்கே அவங்க என்டர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ்க்கு எப்பயுமே அமௌண்ட் மாறாது. அவங்க ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா டிப்ரிசியேஷன், இன்சூரன்ஸ், சேலரிஸ். இப்போ டிப்ரிசியேஷனுக்கு 11,000. இப்போ 70 இருக்கட்டும், 80 இருக்கட்டும், 90% இருக்கட்டும், மூணுக்கும் 11,000 தான் கொடுத்துருக்காங்க. தென் இன்சூரன்ஸ்க்கு 3,000. தென் சேலரிஸ்க்கு ஃபார் 10,000. இப்போ 10,000 இப்போ ஆட் பண்ணி வச்சாச்சு ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ். தென் வந்து ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டோட ஃபார்முலா என்னன்னா வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ், செமி வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் ப்ளஸ் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் இந்த மூணுமே ஆட் பண்ணுறது தான். இப்போ வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் டோட்டல் ஏ இங்கே கொடுத்துருக்காங்க. தென் செமி வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் பி, தென் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் சி. இப்போ இந்த ஏ பி சி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா எஸ்டிமேட்டட் டைரக்ட் லேபர் ஹவர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனா அவங்க வந்து 80%க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,24,000 ஃபார் 80% கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டோட்டல் கிராண்ட் டோட்டல் இப்போ A + B + C கண்டுபிடிச்சோமா. இப்போ 62,000 வந்து ஃபார் 80% கெப்பாசிட்டி. லேபர் ஹவர்ஸ் ஃபார் 80%க்கு அவங்க 1,24,000 கொடுத்துருந்தாங்க. அப்போ 62,000 டிவைடட் 1,24,000 போட்டிங்கன்னா 0.50. தென் இப்போ வந்து அவங்க டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் வந்து
ஃபார் 80% மட்டும் தான் குடுத்துருந்தாங்க. அப்ப நம்ம ஃபார் 70%க்கு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 1,24,000 80%க்குன்னா இப்போ 70%க்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,08,500 வருது. அப்ப கிராண்ட் டோட்டல் எவ்வளோ வந்துச்சுன்னா 58,150யோட 1,08,500 டிவைட் பண்ணீங்கன்னா 0.536 வரும் ஃப்ரெண்ட்ஸ். தென் 90% கண்டுபிடிக்கணும். இப்போ 1,24,000 வந்து 1,24,000ஓட 80யை டிவைட் பண்ணி இன்ட்டு 90 போட்டிங்கன்னா 90க்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 90%க்கு 1,39,500. அப்போ கிராண்ட் டோட்டல் எவ்வளோ வந்துச்சு 65,850 ஓட டிவைட் பண்ணணும். 1,39,500 டிவைட் பண்ணிங்கன்னா 0.472 ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டோட சம். ஏதாச்சும் உங்களுக்கு இந்த இல்லுஸ்ட்ரேஷனில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆர் எல்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே மென்ஷன் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video.